ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் டு ஃபினான்ஸ் பீஸ். ஸ்டாக் மார்க்கெட்டில் நம்ம வெல்த்தை உருவாக்க லாங் டேர்ம் இன்வெஸ்டராக இருக்கிறது ரொம்ப முக்கியம். சர்டன் கம்பெனிஸை லாங் டேர்மாக ஹோல்ட் பண்ணுறது மூலமாக நம்ம போடுற இன்வெஸ்ட்மெண்ட் காம்பவுண்டிங் எஃபெக்டில் வேலை செஞ்சு நமக்கான ரிட்டர்ன்ஸை பல மடங்காக பெருக்கி கொடுக்குது. லாங் டேர்மாக ஒரு கம்பெனியை ஹோல்ட் பண்ணுறதுக்கு ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் அடிப்படையான விஷயம். ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணுறதுக்கு காமர்ஸ் பேக்ரவுண்டோட ஃபினான்ஸ் எஜுகேட்டராகவோ டெக்னிக்கல் லீடராகவோ இருக்கணும்னு தேவையில்லை. பேசிக்காக ஒரு கம்பெனி எப்படி செயல்படுது, நம்ம போடுற பணத்தை என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி அடிப்படையான விஷயம் அனலைஸ் பண்ணாலே போதுமானது. இதை இன்னும் புரியும்படி சொல்லணும்னா, ஒரு லேண்டில் விவசாயம் பண்ணணும்னு நினைக்கிறோம். அந்த இடத்த ஃபர்ஸ்ட் சாயில் டெஸ்ட் பண்ணி இதில் எந்த விதையை விதைச்சா நல்ல ஈல்டு இருக்கும், அதுக்கு தேவையான நீர் பாசனம், கிளைமேட், இது போன்ற விஷயங்கள்லாம் அனலைஸ் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இன் ரியல் எஸ்டேட், ஒரு லேண்டை வாங்குறதுக்கு முன்னாடி அதில் ஏதாவது வில்லங்கம் இருக்கா, இந்த இடத்துடைய ஆக்சுவல் மதிப்பு என்ன, இங்கே கடை வீடு கட்ட முடியுமா, டிடிசிபி அப்ரூவலா, போக்குவரத்து வசதி இருக்கா, இப்படி பல வகையை ஆராய்ச்சி செஞ்ச பிறகுதான் அந்த இடத்த வாங்குவோம். அதே போல தான் ஸ்டாக் மார்க்கெட்லேயும் ஒரு கம்பெனியை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி வாங்குறது மூலமாக பெரிய ரிட்டர்ன்ஸை ஏர்ன் பண்ணலாம். இப்படி ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணி ஒரு ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணுறது நிச்சயமாகவே பெரிய ரிட்டர்ன்ஸ் கொடுக்குமான்னு நினைக்கிறீங்களா? அஃப்கோர்ஸ் எஸ். உதாரணமாக, ரிலையன்ஸ் பவரோட 10 வருஷ டேட்டாவை பார்த்தோன்னா 94 ரூபாயிலிருந்து 26 ரூபாயாக குறைஞ்சிருக்கும். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸை அதே 10 வருஷ டேட்டாவை பார்த்தோன்னா 490 ரூபாயிலிருந்து 2870 ரூபா வரைக்கும் வளர்ந்துருக்கும். ரிலையன்ஸ் பவரில் 1 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா கிட்டத்தட்ட 70% நம்ம கேபிட்டல் அமௌண்ட்ல இருந்து குறைஞ்சிருக்கும். அதே நேரத்தில் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா நம்ம போட்ட முதலீட்டுல இருந்து 492% ரிட்டர்ன்ஸ் கிடைச்சிருக்கும். ஸோ லாங் டேர்ம்க்கு பெஸ்ட் ஸ்டாக்கை பிக் பண்ணுறதுக்கு ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் ரொம்ப முக்கியம். ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்னா என்ன, அதோட இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சிருச்சு. பட் வேர் டு ஸ்டார்ட் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்? கம்பெனிஸ் வெளியிடக்கூடிய ஆனுவல் ரிப்போர்ட்ல இருந்து குவாலிட்டேட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ், அதாவது அந்த கம்பெனியோட போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் யாரு, அவங்க என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்க, ஸ்கேம், இல்லீகல் அப்படி எதுவும் இருக்கா, அந்த ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் டிரான்ஸ்பரன்சி எப்படி இருக்குது, ஏதாவது கார்ப்பரேட் ஆக்ஷன் எடுக்கும்போது மைனாரிட்டி ஷேர் ஹோல்டரையும் கன்சிடர் பண்ணுறாங்களா, அவங்க ஷேர் வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ண ப்ரொமோட்டர்ஸ் குரூப்புக்குள்ளேயே பை அண்ட் செல் பண்ணிக்கிறாங்களா, அவங்க யூஷுவல் ப்ராஃபிட் பர்சன்டேஜையும் தாண்டி ப்ரொமோட்டர் சேலரி எடுத்துக்கிறாங்களா, பொலிட்டிக்கல் கான்டாக்ட் இருக்கா, ப்ரொமோட்டர்ஸ் அவங்க வெல்த்தை ஃபேக்காக டிஸ்பிளே பண்ணுறாங்களா, இப்படி அந்த கம்பெனியோட ரியல் ஒர்த்தை, குட்வில்லை அனலைஸ் பண்ணுறது குவாலிட்டேட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ்னு சொல்கிறோம். ஆன் தி அதர் ஹேண்ட், குவான்டிடேட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் கம்பெனியோட ப்ராஃபிட், க்ரோத், ஏர்னிங்ஸ், எக்ஸ்பென்சஸ், டிவிடெண்ட், டெப்ட், கேஷ் ஃப்ளோ, ரெவென்யூ, அசெட் க்ரோத், இன்வெஸ்ட்மெண்ட், இப்படி கம்பெனியோட ஆக்டிவிட்டீஸை அனலைஸ் பண்ணி ஒரு ரேஷியோவாக கேல்குலேட் பண்ணுறத குவான்டிடேட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ்னு சொல்கிறோம். இந்த குவான்டிடேட்டிவ் ஆஸ்பெக்ட் அனலைஸ் பண்ணுறதுக்கு அந்த கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் தேவை. இன் சிம்பிள், குவாலிட்டேட்டிவ்ன்றது அந்த கம்பெனியோடைய கேரக்டர் மாதிரி. எப்போ எப்படி டிசிஷன் எடுக்கிறாங்க, அவங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு டிசிஷன்லையும் ஷேர் ஹோல்டரை கன்சிடர் பண்ணுறாங்களான்றது இம்பார்ட்டன்ட். குவான்டிடேட்டிவ்ன்றது அந்த கம்பெனியோடைய ஆக்டிவிட்டீஸ், எவ்வளோ ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க, சேல்ஸ் பண்ணியிருக்காங்க, ப்ராஃபிட், சொத்து மதிப்பு, கடன், இப்படி பார்க்குறது. போத் குவாலிட்டேட்டிவ் அண்ட் குவான்டிடேட்டிவ் ஆஸ்பெக்டை அனலைஸ் பண்ணி ஒரு ஸ்டாக்கை வாங்கலாமா வேணாமான்னு டிசிஷன் எடுக்கணும். நம்ம அனலைஸ் பண்ணணும்னு நினைக்கிற கம்பெனியோட ஆனுவல் ரிப்போர்ட்லேயே இது எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. இப்போ நீங்கள் நினைக்கலாம், இவ்வளோ இருக்கே, எங்கே சர்ச் பண்ணுறது, பெரிய ரிஸ்காக இருக்குமேனு. ஒரு கம்பெனியும் இயர்லி ஒன்ஸ் ஆனுவல் ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஆனுவல் ரிப்போர்ட்ஸ் பார்க்க மணி கண்ட்ரோல், ஸ்க்ரீனர், ரிப்போர்ட் ஜங்ஷன் போன்ற நிறைய ஃப்ரீ வெப்சைட்ஸ் இருக்கு. பட் மை பாயிண்ட் இஸ் டு டவுன்லோட் ஆனுவல் ரிப்போர்ட் இன் கம்பெனிஸ் அஃபிஷியல் வெப்சைட். இட்ஸ் அப்சல்யூட்லி ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு கம்பெனி ஆனுவல் ரிப்போர்ட்டை எப்படி டவுன்லோட் பண்ணுறது அண்ட் எப்படி அனலைஸ் பண்ணுறதுன்றதை டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஸ்டே கனெக்டட் ஃபார் மோர் அப்டேட்ஸ் அபவுட் இன்வெஸ்ட்மெண்ட். திங்க் ஸ்மார்ட்டர் டு கிரியேட் வெல்த். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் இந்த மாதிரி ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்டதை தெரிஞ்சுக்க ஃபினான்ஸ் பீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.